நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இன்றைக்கி திருவிளையாடல் திரட்டில் அடுத்த திருவிளையாடல் நிழல் இறை பணிக்கு நின்றது. முருகனார் சுவாமிகளை பற்றி. முருகனார் அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக பகவானை விட்டு பிரிய மனம் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு ரயிலில் ஏறாமல் அப்படியே நின்றுடுவார். பரவசத்தில் திரும்பி வந்துடுவார். என்ன ட்ரெயின் வரலையா அப்படின்னு கேட்பார் பகவான். ட்ரெயின் வந்தது, நான் இன்னும் ஏறலை. அதுலேருந்து பகவான் என்ன பண்ணிவிட்டார், ஒரு ஆளை போட்டு ட்ரெயினில் ஏற்றி விட்டுவா. அவள் போயிட்டு முருகனார் சுவாமிகளை ஏற்றி விட்டாச்சு, முருகனார் சுவாமிகளை நாடு கடத்தியாச்சு அப்படின்வான். முருகனார் சுவாமிகளுடைய தாயார் சிறிது காலத்தில் பகவானுடைய திருவடி சேர்ந்தார். பெற்றவளுக்கான காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் அஸ்தியை தனுஷ்கோட்டியில் கரைச்சிட்டு மீதியை ஒரு சின்ன குடுவையில் போட்டு ஆசிரமத்துக்கு கொண்டு வந்துட்டார். அதை வெளியில் உள்ள இலுப்பு மரத்தடியில் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு பகவானை நமஸ்காரம் பண்ணார். அது நமஸ்காரம் பண்ண உடனே பகவான் உடனே கேட்குறது, என்ன தாயார் காரியம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? முருகனார் கண் அப்படியே கலகித்து முடிஞ்சுடுத்து பகவானே. குஞ்சுசுவாமி பகவான்கிட்ட தாயார் அஸ்தியை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னார். நல்லது நல்லது, அக்னி தீர்த்தத்திலேயே கரைச்சுடுங்கோ. முருகனார் சுவாமிகளும் பகவான் சொல்லிட்டார் அப்படின்னு அதை அக்னி தீர்த்தத்தில் கரைச்சிட்டார். அப்புறம் நேர தன் சொந்த ஊரான ராமநாடுக்கு போயிட்டார், ராமநாதபுரத்துக்கு. அவருடைய நண்பர் அங்கே இருந்தார், மேலே சிவபுரி சுப்பிரமணியம் செட்டியார்னு. அவரையும் கூட கூப்பிட்டு தன்னுடைய பூர்வீக வீட்டை அவருக்கு காமிச்சார். இதுதான் எங்களுடைய பூர்வீக வீடு. காமிச்சிட்டு, செட்டியார் வீட்டை உங்கள் பேருக்கு எழுதி வச்சு விட்றேன். இந்த வீடு இன்றைக்கி என்ன விலை போகிறதோ அந்த விலைக்கு விற்றுடுங்க. அந்த தொகையில் மாதம் மீனாட்சிக்கு பணம் அனுப்பிச்சிடுங்கோ. யார் மீனாட்சி? முருகனார் சுவாமிகளுடைய தர்ம பத்தினி. பகவானுக்கு குடும்பத்தாரை தவிக்க விட்டுட்டு இந்த சன்னியாசம் போகிறது, ஆசிரமத்தை தங்கிறது பிடிக்காது. அவள் என்ன பாவம் பண்ணான்னு கேட்பார். அப்போது செட்டியார் அதுக்கு ஒத்துக்கலை. பணம் மாதம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் தொகை போருமே, அது நானே பண்ணிவிடுறேனே, இந்த ஏற்பாடெல்லாம் வேண்டாமே அப்படின்னார். முருகனார், பணம் அனுப்புறதுக்கு என்ன தொகை வேணுமோ அதை வச்சுக்கோங்கோ, மீதியை ரமணாசிரமத்துக்கு கொடுத்துருங்கோ, இதை நீங்கள் மறுக்காமல் செய்யணும் அப்படின்னு ஒரு கையை பிடிச்சுட்டார். வீட்டை செட்டியார் பேருக்கு எழுதி கொடுத்தாச்சு. நேராக சென்னைக்கு போனார். சென்னையில் முருகனார் வீடு திரும்பலை. அவர் மனைவி ரொம்ப பதட்டமாக போயிடுது, மீனாட்சி அம்மாள். ராமநாதபுரத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டு உடனே ராமநாதபுரத்துக்கு கிளம்பி வந்துட்டான். அதுக்குள்ளேயே முருகனார் சென்னைக்கு போயிட்டார். உடனே அந்த அம்மாவும் சென்னைக்கு போயிட்டார். அங்கே போனால் வீடு காலியாக கிடக்கு. வேலை பார்க்குற பள்ளியில் போய் அங்கே போய் பார்த்தா அவர் ராஜினாமா பண்ணிட்டு தான் சொல்லிட்டார். முருகனார் சுவாமிகள் ராஜினாமா பண்ணிட்டார், அவருக்கு இப்போ வேலையில் இல்லை அப்படிங்கிறார். இப்போ குடும்பம் நடத்தின கொஞ்சம் பாத்திரத்தோடு திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் முருகனார். அதெல்லாம் ஆசிரமத்தில் கொடுத்துட்டாருன்னா, இந்த பாத்திரத்தில் நான் அதுமாரி என்னத்த குடும்பமாவது கொடுத்தனமாவது. பகவான்கிட்ட வந்தாச்சு, கட்டின வேட்டி தூளோடு வந்தாச்சு. இனிமேல் பகவானே கதி அப்படின்னு வர்றார். சென்ற திசையெல்லாம் செல்வா, உனது திருப்புகழ் கேட்டு உந்தன் அடிக்கே ஒப்படைத்தேன். உடலும் பொருளும் உயிரும் எல்லாம் குன்றமணைய குணக்கடலே குலவு நிலை என் கூறு அப்படின்னு இறை பணிக்காக நின்றுட்டார். அன்னைக்கு வந்த முருகனார் கடைசி வரைக்கும் பகவானுடைய நிழல் சொல்லக்கூடிய அளவுக்கு பல்லாயிரம் பாடல்களை பகவானுடைய அந்த திருப்புகழை பாடும்படியாக அவர் இயற்றினார். அடுத்த திருவிளையாடலை பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.